தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் 4 சுற்று முடிவுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே வரலாறு காணாத அளவிலே மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக. ஆளும் கட்சியான திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள். திமுக அறவே வேண்டாம் என ஒதுக்கியிருப்பது நாம் இந்த தேர்தல் முடிவுகளின் மூலமாக தெளிவாக தெரிய வருகிறது. மொத்தமாக 234 தொகுதிகளில் ஒரு கட்சி என்பது ஆட்சி அமைக்க 118 தொகுதிகள் என்பது தேவைப்படுகிறது. அந்த 118 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் இதுவரைக்கும் 109 தொகுதிகளில் முன்னிலை வைப்பதாகவும், அதுக்கு அடுத்தபடியாக 73 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த 10:30 மணி வாக்கிலே வெறும் 60 தொகுதியில் முன்னிலை இருந்த அதிமுக தற்சமயம் 13 தொகுதிகள் அதிகமாக 73 தொகுதிகள் வரைக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் 52 தொகுதியில் முன்னிலை வைக்கிறது. அதேபோல் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் 0 என்ற அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் 109 தொகுதியில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கூடிய வேளையிலும் அதிமுகவும் விடாப்பிடியாக 73 தொகுதியில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவா தமிழக வெற்றி கழகமா என்ற போராட்டம் தான் தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படியே ஒருவேளை விஜய் அவர்கள் இதே தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு அதிமுகவுடைய தயவு என்பது வேண்டும். ஆனால் இன்னும் சுற்று எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது. 15 சுற்றுகளை இப்போ தற்சமயம் 4 முடிந்து 5ஆம் சுற்று தான் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையில் இன்னும் 10 சுற்றுகள் என்பது பாக்கி இருக்கிறது. இந்த 10 சுற்றுகளில் கண்டிப்பாக அதிமுகவிற்கு அதிகப்படியான முன்னிலை என்பது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவை பொறுத்தவரைக்கும் 73 அப்படிங்கிற எண்ணிக்கை என்பது மிக விரைவாகவே மாறுவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்ப விஜய் அவர்கள் 109 தொகுதிகளும் அதிமுக 73 36 தொகுதிகளில் விஜய் அவர்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் 36 தொகுதிகள் என்பது இதுவரைக்கும் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய கிடையாது, முன்னிலை என்பதுதான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த தேர்தலிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 73 தொகுதி என்பது இன்னும் 2-3 சுற்றுகளிலே கண்டிப்பாக அது 80 90 தொகுதிகள் வரைக்கும் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.